சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் வழங்குகின்ற தொகுதிகளில்தான் போட்டியிட முடியும், நீங்கள் கேட்கின்ற தொகுதிகள் வழங்கப்படாது என்பதை நேரடியாக தெரிவித்துவிட்டார். இதனால் வைகோ அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறலாம் என்றும், ஏற்கனவே மதிமுகவின் நிர்வாகிகளது வாகனத்தில் மோடி அவர்களது புகைப்படம் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வைகோ அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அந்தர்பல்ட்டி அடிக்கலாம், அது அவருக்கு புதுசு கிடையாது. சில சமயம் அதிமுகவில் இருப்பார், சில சமயம் திமுகவில் இருப்பார், திடீரென்று தேமுதிகவில் இணைந்திருப்பார் என்ற பல்வேறு கோணத்தில் வைகோ அவர்களை நாம் வைக்கலாம். ஆனால் இது திமுகவிற்கு பாதிப்பா அதிமுகவில் இணைந்தால் என்று கேட்டால் நிச்சயமாக திமுகவிற்கு பாதிப்பு தான். வைகோ அவர்கள் அதிமுகவிற்கு சென்றால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளும் தனித்து போட்டியிடுவதற்கு முடிவுகளை எடுக்கும், அல்லது விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் அமையும். இது ஒட்டுமொத்த திமுகவிற்கு ஆபத்தை தேடித்தரும். ஏற்கனவே மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் செய்கின்ற இடையூறுகள் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக தினம்தோறும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான முறையில் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கூட்டணி மட்டும்தான் வெற்றியை உறுதி செய்யும். நிச்சயமாக கூட்டணி இல்லை என்றால் தோல்வி மட்டும்தான் திமுகவிற்கு கிடைக்கும் என்பதை நம்மால் உறுதியாக கூறலாம். இதுவரை திமுக தனித்து போட்டியிடாததற்கும் அதுதான் காரணம். 2011ஆம் ஆண்டு பல கட்சிகளுடன் போட்டியிட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கும் தள்ளியது. இந்த முறை மூத்த அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், மக்களிடம் கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் கணிசமான தொகுதிகளும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். அது மட்டுமல்ல, மும்முனை போட்டி தமிழக வெற்றி கழகமும் அரசியலில் களம் காண்பதன் காரணமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் அழுத்தமும் இருக்கிறது. இதனால் ஒரு தொகுதியில் 100 கோடி வரை செலவு செய்வதற்கும் திமுகவின் தலைமை முன்வந்திருக்கிறது. ஆனால் மக்கள் இந்த முறை சரியானவர்களுக்கு சரியான இடத்தில் நீதிமன்றம் மூலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொய்யானதாக மாற்றிய திமுகவின் அரசை நிச்சயம் மக்கள் கொடுக்கின்ற அந்த ஒரே ஒரு ஓட்டு என்ற தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலைகீழாக மாற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வைகோ அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது சரியா தவறா, அல்லது அவர் திமுகவிலேயே இருக்கட்டுமா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.